ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இந்த 21/2021 ஜூன் மாதம் ஆரம்பித்த இந்த ஜூமில் ஸ்ரீமன் நாராயணியம் ஸ்ரீமத் பாகவதத்தை அதியொற்றி எழுதப்பட்ட வாதரோக நிவர்த்திக்காகவும் உலகத்தினுடைய க்ஷேமத்திற்காகவும் நாராயண பட்டத்திரியால் எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயணியம் 84வது தசகம் சமந்த பஞ்சக யாத்ரா. சமந்த பஞ்சகம் என்ற இடத்திற்கு கிருஷ்ணன் மற்றவர்களுடன் செல்லுதல், அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். சமந்த பஞ்சக யாத்ரா. கிருஷ்ணனையே விட்டு பிரிஞ்சுட்டாள்னா அது எந்த விதமான துன்பமாக இருக்கும், அதை தான் சொல்கிறா. அதாவது வெகு நாட்களால் உண்டான பிரிவினால அந்த இளைத்த சரீரம், வருத்ததனால் இளைத்த சரீரத்தை உடைய கோபஸ்திரீகளை அப்படியே மெதுவாக கிருஷ்ணன் போய் இவா என்னால் தானே இந்த கோபஸ்திரீகள் இப்போ பிரிஞ்சதுனால தானே இவா வருத்தப்படுறா அப்படின்னு ஒவ்வொரு கோபஸ்திரியும் போய் நீ எப்படி இருக்க, நீ எப்படி இருக்க, இப்போ சந்தோஷமாக இருக்கியா, எப்படி சந்தோஷமாக இருப்பா, நீ தான் பிரிஞ்சு போயிட்டியே, விட்டுட்டு போயிட்ட, இனிமே அவள் எப்படி சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனாலும் பிரிவு என்பது கூட அவர்களுக்கு பிரிவை தந்தாலுமே ஒரு சின்ன சந்தோஷத்தையும் தருகிறதா. இதை தான் இந்த கிருஷ்ணன் வந்த உடனே மற்ற எல்லாம் மறந்து போயிடுறது. தலைவலி 2 மணி நேரமாக பிச்சுன்னு இருக்கும், 4 மணி நேரமாக பிச்சுக்கும். நாம் ஒரு சின்ன ஏதோ ஒரு சாலிடானோ ஒரு பாராசெட்டமாலோ போட்டுன்னு இருப்போம், கொஞ்சம் அமைங்கின மாதிரி இருக்கும், சாத்தியமே படாது. சரிப்போ மணி 7:30 ஆச்சு, டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு டாக்டர்கிட்ட போய் அங்கே ஒரு அரை மணி நேரம் அவஸ்தைப்பட்டு க்யூவில் 4 பேர் முன்னாடி இருப்பா உட்காந்து காமிச்சிட்டு ஒரு ஊசி போட்டுன்னு ஆற்றுக்கு வந்தோன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 நிமிஷம் அந்த ஊசி போட்டவனுடைய தாக்கம், அது என்ன ஊசி, பீட்ரோல் கூட அவர் போட்டிருக்கலாம், ஆனால் நமக்கு அந்த தாக்கம் ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாம் போயிடுறது. இப்படி நாம் அனுபவிச்சோமா, இப்படி இருந்ததா நமக்கு அப்படின்னு மற்றவா சொல்கிற அடிக்கு வலி பறந்து போயிடுறது. அந்த மாதிரி பகவான் வந்த உடனே இப்போ எல்லாம் பறந்து போயிடுது. அவள் பட்ட பிரிந்து அந்த பிரிவுங்கிறதே மறந்து போச்சான். இதை பாகவதம் சாதிக்கிறது. பிரஸ்தாபனா உபநயனைஹி அபத்யானா மகோத்சவான் வீக்ஷ யோகேஸ்வரः ஈஷஸ்ய ஏஷாம் லோகா விஷஸ்மிரே. ஹே கிருஷ்ணா, நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? நீ பெரிய மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ், மாஸ்டர் ஆஃப் யோகா மாஸ்டர். யோகத்துக்கெல்லாம் யோகத்தை விளைவிக்கக்கூடியவன். யோகம்னு 2 விஷயம் இருக்குது, 2 அர்த்தங்கள் இருக்குது யோகத்துக்கு, இல்லையா? இப்படி நீ எல்லோர் கூடையும் வந்து கொண்டாடி இருந்து மகிழ்வித்து இன்பத்தில் ஆழ்த்தினாயே, என்ன எல்லாமே மறந்து போச்சு. உன்னை பார்த்த உடனே பாதி துக்கம் போயிடுத்து. நீ வந்து பக்கத்தில் பேச ஆரம்பித்த உடனே இன்னொரு 25% போயிடுத்து. நீ ஆலிங்கனம் பண்ணிட்டு இல்லையா, என்னுடைய கையை எடுத்து உன் கை மேலே வச்சுட்டே இல்லையா, அப்பயே எல்லாமே எனக்கு மறந்து போச்சு கிருஷ்ணா, என்னுடைய வலியெல்லாம் மறந்து போச்சு. இப்போ அப்படியே நான் இப்போ இங்கிலீஷில் சொல்ல ஐ ஆம் எலேட்டட் அப்படின்னு, அப்படியே நான் பறக்கிற மாதிரி இருக்கு கிருஷ்ணா. என்ன நினைக்கிறேன்னே தெரில. இவ்வளோ நாள் உன்னை பிரிஞ்சிருந்தது ஒரு பெரிய விஷயமாகவே எனக்கு தெரியல. நீ வந்த உடனே எல்லாம் மறந்து போயிடுத்து. உன்னை பார்த்து அந்த தருணத்திலேயே எனக்கு அப்படியே அனைத்து விதமான இன்பங்களையும் என்னை ஆட்கொண்டிருத்து. அப்படியே என்னுடைய ஸ்பரிசம் பட்டது இல்லையா, எல்லாம் போயிடுத்து. அடிக்கடி இந்த மாதிரி நீ வந்து போயின்று அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார் பாருங்கோ. சபதி ச பவதீக்ஷணோ உற்சவேன பிரமுதித மானஹிருதாம் நிதம்பினீனாம் அதிரச பரிமுக்த கஞ்சுலீகே பரிச்சித ஹிருதயாத்ரே குச்சேலன் எலைஷீஹி. அதாவது தங்களை கண்டதனால் உண்டான சந்தோஷம் எது? பவதீக்ஷணை உற்சவேன, தங்களை கண்டதனால் உண்டான முதல் சந்தோஷம். அடுத்தது அந்த அபிமானம் மனம். அடுத்தது என்ன? அதனால் உண்டான சந்தோஷத்தில் தானாக கட்ட விடுதான். எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ இந்த வேஷ்டி பாருங்கள், எவ்வளோதான் மேலே போட்டால் கூட எதையோ நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறது இது பாட்டுக்கு இறங்கிட்டே இருக்குது. ஒன்று அந்த வேஷ்டிக்கு நிற்கணும்னு தோணலை, இன்னொன்று நம்ம பண்ணுற சேஷ்டைகள்.
இதனால் பகவானை கண்ட உடனே உடம்பில் இருக்கிற வியாதி மட்டும் போகலை, அப்படியே மெலிந்த தேகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால் அவனை பார்த்த உடனே மேலே போட்டிருக்கிற வத்சங்கள்லாம் அப்படியே கீழே அவிழ்ந்து விழுந்தான். அந்த அளவுக்கு பகவானிடம் ஒரு ஈடுபாடு, அந்த முன் பரிச்சயம், மனோகரமான குதூகலம், அப்படியே லயித்து போதல் அப்படின்னு சொல்கிறோம். இரண்டரை கலத்தல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதாவது இந்த ஃபிலசாபிக்கல் திங்கிங் நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா, ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மா கிட்ட லயிச்சு இருந்தது, அங்கேருந்து பிரிஞ்சு வந்துடுத்து. பிரிஞ்சு வந்தது இந்த கர்மா கர்மா கர்மான்னு இந்த கர்மாவையே தொலைக்கிறதுக்காக இந்த காமிய மோட்ச அர்த்தத்தையே எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் தொலைக்கிறதுக்கு இந்த காமியார்த்தத்திலேயே ஈடுபட்டுருக்கு. அந்த சமயத்தில் பகவத் சம்பந்தம் வருது இல்லையா, ஆச்சாரிய சம்பந்தம் வருது இல்லையா, அந்த சம்பந்தம் வரணும்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு அந்த ஜீவாத்மா. வந்த உடனே எல்லாம் தானே கழண்டுடுறதான். எப்படி இவர் சொல்கிறார் இல்லையா, அந்த அந்த பகவானுடைய சிந்தனை, பகவான் வந்த சந்தோஷம் முன் பரிச்சயமானத்தால் மகோனர்த்தமாக இருக்கக்கூடிய அந்த குச்சலம் விசாரத்திலேருந்து உடம்பிலே இருக்கக்கூடிய அனைத்து இருக்கக்கூடிய அனைத்து விதமானதும், அதாவது மணிகள்லாம் அப்படியே கழண்டு விழுறதான். போட்டு இருக்கக்கூடிய இந்த வஸ்திரங்கள் எல்லாம் அப்படியே நழுவி விடுறதான். இது நம்ம காமியார்த்தத்தில் பார்க்கச்சே. இன்னொரு பக்கம் மோக்ஷார்த்தத்தில் பார்க்கச்சே பகவானோட சம்பந்தம் ஆச்சாரிய புருஷன் காட்டச்சே, அந்த ஆச்சாரிய புருஷன் நம்ம பகவானோட சம்பந்தப்படச்சே என்ன ஆகுது, நம்மளுடைய நாம் செய்த அனைத்து கர்மாக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கழண்டு போயிட்டே இருக்குது. முதல்ல இங்கேருந்து பார்க்குறோம், கிட்டக போகிறோம், அனுபவிக்கிறோம், அவனோட ஒன்று கலந்து விடுகிறோம். அந்த நிலைமை வருமா அப்படிங்கிறது தான் சொல்கிறார். ரிபுஜன கலகைஹி புனர்மே சமு உபகதைஹி ரியதி விலாம்பன ஆபூத் இதி கிருத பரிரம்பணே த்வயித்ரா கதி விவாஷ கலு ராதிகானிலே. அடிக்கடி உண்டான போர் பகவானுக்கு, புனக அடிக்கடி அடிக்கடி இந்த போர்களால் எவ்வளவு தாமதம். இதை சாதாரண வரிகளாக பார்க்கலாம் முதல்ல, அடுத்தது திங்கிங் பார்க்கலாம். இந்த பகைவரோடு ஏற்பட்ட போர் அடிக்கடி 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 உண்டாருது கிருஷ்ணா. இதனால் தாமதம் ஏற்படுறது. இவர் சொல்கிற இந்த வரிகள் விலம்பன ஆபூத்து இதி தொய், இதனால் ஏற்படக்கூடிய தாமதம் என்று சொல்லி தாங்கள், யாரு கிருஷ்ணன் சொல்கிறானா, ஏன் நிறைய பேர் வந்துட்டே இருக்கா, உங்களுக்கே தெரியும் இந்த கம்சன் நிறைய அனுப்பிச்சுட்டு இருந்தான், நீங்கள் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். கம்சன் அனுப்பிச்சது போய் இந்த பக்கத்தில் இருக்கா இல்லையா, என் பக்கத்தில் இருந்தா இல்லையா ருக்மிணி, அந்த ருக்மிணியனுடைய அண்ணன், இவ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கா, அவன் சும்மா இருக்கானா, அடுத்தது சிசுபாலனுடைய வதம் ஆகணும். இந்த ருக்மிணி சண்டை போட்டான், அவன் 4-5 பேரை அனுப்புகிறான், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை அனுப்புகிறான். இப்படியே எனக்கு பாதி காலங்கள் எழுதல போயிடுத்து. உங்களை பிரிஞ்சு இருக்கிற போது எனக்கும் பகைவர்களால் உண்டான போர்களாலேயே போயிடுத்து. அதனால் ராதை உன்னை நான் வந்து பார்க்க முடியல அப்படின்னு ஆலிங்கனம் செய்தார். ராதிகாக ஆலிங்கனம் செய்தாராம். யாரு? பகவான். அந்த ராதை பரவசம் அடைந்தாள், தங்களிடம் லயித்து விட்டாள் அப்படின்னு சாதிக்கிறார் நாராயண பட்டத்தில். இது அடிக்கடி உண்டான போர். என்ன போர்? நாம் வாழ்ந்த கர்மா, அந்த கர்மாவினால் ஏற்படக்கூடிய நமக்கு வரக்கூடிய துன்பங்கள், இது எல்லாம் நம்ம பகவான்கிட்ட அப்பப்போ நினச்சிப்போம். இந்த வாரம் கோயிலுக்கு போகணும், வெள்ளிக்கிழமை இனிமேயாவது ஆற்றுல வந்து காலங்காரத்தால் ஏந்த உடனே தீர்த்தம் ஆடிட்டு ஒரு லக்ஷ்மி பூஜையாவது பண்ணணும். இது வெள்ளிக்கிழமை பண்ணணும். அட்லீஸ்ட் இது முடியலையா 15-30 நாளைக்கு ஒரு தரம் வர்றது பௌர்ணமி பூஜையாவது பண்ணணும். சத்யநாராயண விரதம் சொன்னால் எல்லா பாபங்களும் தொலைஞ்சு போயிடும் சொல்கிறா, அதையாவது பண்ணணும். இப்படி ஒன்று ஒன்றா நினச்சிட்டு இருப்போம், இதை பண்ணணும்னு. ஆனால் சிலது பண்ணுவோம், சிலது பண்ண முடியாது. நமக்கு அதை பண்ண முடியாமல் இந்த லோகத்தில் இருக்கக்கூடியது பல பிரச்சனைகள் வந்து தாக்குறது. அப்பப்போ வந்து தாக்கி பகவான் உன்னுடைய சிந்தனை எனக்கு இல்லாமல் போயிடுத்து சுவாமி. அந்த சிந்தனை இப்போ சம்பந்தம் ஏற்பட்டிருக்கு. அந்த சம்பந்தம் ஏற்பட்ட உடனே அந்த சிந்தனை திரும்பி வருகிறது. அந்த சிந்தனை என்னோடு உன்னை லயிக்கப்பட்டிருக்கிறது.
உன்னோடு என்னை லயித்து விட்டிருக்கிறது அப்படின்னு இந்த ராதையோடு கண்ணன் சேர்ந்ததை, அந்த ராதையோடு ஆலிங்கனம் பண்ணினது, 2 பேரும் லயித்ததை இவர் இந்த அழகாக சொல்லுகிறார். இதை இந்த விஷயத்தை ரிபுஜலகன நிபுணம் சமூகத்தை இதை அந்த ஏகாந்தத்தினால் இருக்கக்கூடிய வருத்தம், அதனால் இவர்கள் படக்கூடியது இவர் விளக்குறார். கேட்குறா இல்லையா, ராதை இப்போ ஏற்பட்டது ஸ்பரிசம் இவ்வளவு இருக்கு, ஏன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீர்கள், எனக்கு புரியவே இல்லையே, எப்பயும் நீங்கள் கூட இருந்தீங்களா, எனக்கு சந்தோஷமாக இருக்குமே, நீங்கள் ஏன் என் கூடயே இருக்கிறது இல்லை. அதற்கு அவர் விளக்குறார் பாருங்க. அபகத விரக வியஸ்தா அதா ததா ரகசி விதாய ததாத தத்வபோதம் பரம சுக சித ஆத்மக அகாத்மதேதது அகாத்மாத்து ஏதத்து யுதயது வபு ஸ்புடம் ஏவ சேத சீதிஹி. அதாவது ததா தா ரகதி, அந்த ரகசிய ஏகாந்தத்தில் ரகசியமாக அந்த சந்தர்ப்பத்திலே, அப்பொழுது ததா தா அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் ஏகாந்தத்திலே இருக்கிற பொழுது அந்த என்னது பிரிவினால் உண்டான வருத்தம், இந்த பிரிவினால் உண்டான வருத்தம் மற்றவர்களாக செய்வது, பிரிவினால் உண்டான விகாய விகத விரக ரகசிய விதாய, அதாவது விதாய அந்த வருத்தங்கள் அற்றுப்போகச் செய்து. அவர் சொல்கிறார், இந்த வருத்தங்கள்லாம் அற்று போகணும்னா என்ன, நான் பரமானந்த ஸ்வரூபி ஞானரூபி பரமாத்மா என்று தங்களுடைய மனதிலே ஸ்பஷ்டமாக விளங்கட்டும் என்று தத்துவ ஞானத்தை தந்து அருளினீர்கள் அல்லவா அப்படின்னு சாதிக்கிறார் பட்டத்திரி. இது எப்படிப்பட்டது ஒரு தத்துவ ஞானம். ஏன் பிரிஞ்சேன்னு கேட்டத இப்போ சொல்கிறார், நீ பிரிஞ்சதெல்லாம் விட்டுரு, நான் யாரு தெரியுமா, நீ அதை உணர்ந்தியா, இந்த ஆலிங்கனம் பண்ணிட்டேனே, இவ்வளோ நாள் உன்னுடைய கர்மா இருந்து தொலைஞ்சது, இப்பயாவது நீ என்னை உணர்ந்தாயா, ஞானஸ்வரூபி நான் பரமானந்த ஸ்வரூபி பரமாத்மா என்பதை நீ உணர்ந்தாயா, இது ஸ்பஷ்டமாக உனக்கு விளங்கட்டும் அப்படின்னு கிளியர் கட்டாக சொல்கிறார். இதைத்தான் பாகவதமும் சொல்கிறது, ஒரு வார்த்தையில் சொல்கிறது பாகவதம். கிருஷ்ணஸ்ய அனந்த வீரியஸ்ய யோகமாயா மகோதயம் முகூர் திருஷ்ட்வா ரிஷிஹி ஆபூத் விஸ்மத ஜாத கௌதுகா. எல்லா ரிஷிகளும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். கிருஷ்ணனுடைய லீலா விபூதி லீலா வீரியம் பரமாத்மா எனும் தன்மையை உணர்ந்ததால் அப்படின்னு சாதிக்கிறது. அந்த தன்மையை உணர வைத்தவன் அவன் உணர வச்சாலும் நம்ம கர்மா எந்த அளவுக்கு இருக்கோ அந்த கர்மா இருக்கிற வரைக்கும் நம்மால் அதை உணர முடியறதில்லை. அந்த கர்மா போன உடனே நாம் அதை உணர்றோம். 8 மணி நேரம் 4 மணி நேரம் அதே சந்நிதியில் உட்காந்துருக்கோம். சுற்றி இப்படி சுற்றி விடுறான், அப்படி சுற்றி விடுறான், இப்படி சுற்றி விடுறான், உனக்கு கை விரலை வை, அதை வை, இதை வையெல்லாம் கேட்குறான், இந்த கூண்டில் அடைக்கிறான், அந்த கூண்டில் அடைக்கிறான், இந்த கூட்டை திறந்து விடுறான். அப்பெல்லாம் பெருமாளுடைய ஞாபகம் தான் இருக்குது, ஃபுல்லாக அவனுடைய ஞாபகம் இருக்கா நமக்கு. பெருமாளை பார்க்கணுங்கிறதுக்காக தான் வந்தோம், பெருமாளை சேவிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த இடத்துக்கே வந்தோம். 4 மணி நேரம் உட்கார்ந்துருக்கோம். 4 மணி நேரத்தில் எவ்வளோ நாடி பெருமாளை தியானம் பண்ணினோம், நம்ம பண்ணுறது இல்லையே. ஆனால் அந்த உள்ள போகச்சே கருடபண்டமும் தாண்டின உடனே எல்லாம் மறந்து போயிடுறது. பெருமாளுடைய அந்த கடாட்சம் கடைக்கண் பார்வை நமக்கு பட்டவுடனே, இந்த சம்பந்தம் பட்டவுடனேயே நமக்கு எல்லாம் மறந்து அவனுடைய சம்பந்தம் விளங்கிவிடுது. அந்த தத்துவ ஞானம், நான் இன்னெல்லாமோ கேட்கணும்னு நினச்சேன், பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் ஆகணும்னு நினச்சேன், எனக்கு ப்ரமோஷன் வரணும்னு நினச்சேன், இல்லை இந்த கம்பெனி இல்லை இந்த கம்பெனியில் ரொம்ப சதாச்சுன்னு இருக்கான், அடுத்த கம்பெனி எனக்கு வரணும்னு நினச்சேன், இதை விட நல்ல இதுவாக வரணும்னு நினச்சேன், இந்த ஊரே எனக்கு பிடிக்கல, ஏன் பாம்பே போயிடணும்னு நினச்சேன், இங்கேருந்து அமெரிக்கா போயிடணும்னு நினச்சேன், விசா கிடைக்கவே இல்லை, 6 வருஷம் ஆச்சு அப்ளை பண்ணி, இப்படியெல்லாம் திங்கிங் நினச்சிட்டே பெருமாள்கிட்ட கேட்கணும்னு போவோம், எல்லாம் மறந்து போயிடும். கிருஷ்ணா துவாரகா வாசா, உன்னை நினச்சி வந்தனே,
எவ்வளோ நாளாக இருக்க போகிறோன்னு தெரியல, எனக்கு திரும்பி உன்னுடைய கடாட்சம் எப்போ கிடைக்கும்னு தெரியல, உன்னுடைய திருவடி சம்பந்தம் எப்போ கிடைக்கும்னு தெரியல, எப்போ நான் அந்த திருவடியை திரும்பவும் சேவிப்பேன்னு தெரியல, உன்னுடைய அபயஹஸ்தம் வரதஹஸ்தம் இதையெல்லாம் நான் எப்போ திரும்பி பார்ப்பேன்னு தெரியல. அந்த அழகான வதனம், அதரம், அந்த கைகள், அந்த முகம், அந்த கண்கள், இதையெல்லாம் நான் திரும்பி எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நான் வந்தேன், திரும்பி நான் எப்போ உன்னை சேவிப்பேன்னு தெரியல கிருஷ்ணா. எவ்வளோ புண்ணியம் பண்ணிருக்கேன், உன்னை நான் சேவிக்கிறதுக்கு என்னை ஏற்றுக்கோ. இதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் மனசு வருமோ ஒழிய மற்ற எதையுமே திங்க் பண்ணுறதுக்கு மனசு வராது. எல்லா லோக அர்த்த காம எல்லாத்தையும் அடக்கி நம்ம மோட்சத்தை திங்க் பண்ணுறதுக்காக ஒரு சந்தர்ப்பமாக அவன் உருவாக்கி விடுவான். அதைத்தான் தத்துவ ஞானத்தை தாங்கள் அருணினீர்கள் அல்லவா அப்படின்னு பிரார்த்திக்கிறார் பகவானிட்ட பட்டத்திரி. அடுத்தது சுக ரச பரிமிச்ரிதோ வியோகா கிமபி புரா அபவத் தத் உபதேசைஹி சமபவத அமுத பரந்து தாசாம் பரமசுகைஹி மயி பவிச்சித்தாந்தா. அதாவது முந்தியே உத்தவர், நமக்கு தெரியும், நம்ம உத்தவரை பற்றி பாட்டிருக்கோம். உத்தவருடைய உபதேசம், இந்த உத்தவருடைய உபதேசமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். தங்களை பிரிந்த வருத்தம் இருக்கு சுவாமி. அந்த உபதேசங்களெல்லாம் எவ்வளோ பேர் சொல்கிறா, தத்துவார்த்தங்கள் சொல்கிறா, அதெல்லாம் கேட்டுருக்கேன். அந்த வருத்தம் இருக்குது. ஆனால் இப்போ தேவரீரை பார்க்குற போது, உம்முடைய சம்பந்தம் கிடைக்கிற போது, அந்த கட்டாட்சம் கிடைக்கிற போது வந்த ஆனந்த ரசம் இருக்கு. அந்த ஆனந்த ரசம் வேறு எதையுமே கொடுக்காது, எல்லாத்தையும் மறக்கடித்து விடுகிறது. அந்த சுகம், அந்த அபவத்து எல்லாத்தையும் அந்த மாதிரி கலந்து ஆக விட்டு விடுகிறது, என்னோடு சேர்த்து விடுகிறது. அந்த ஆனந்த ரசமானது அப்படின்னு சொல்கிறார். து அமுதஹா பரம். இந்த தங்களுடைய உபதேசம் இருக்கு இல்லையா, இதற்கு பிறகு வேறு எந்த நினைவுமே இல்லை. பரமாத்ம சிந்தனை மட்டுமே தான் பரமா ஆனந்தமாகவே ஆனது. இந்த சிந்தனை மட்டுமே எனக்கு ஆனந்தமாக ஆனது அப்படின்னு சாதிக்கிறார். இதைய பாகவதமும் சாதிக்கிறது. மந்திர யந்திரம் ச கம்சிதது மந்திரிபிகி ச உத்தவ அதிபிகி ஜலக்ரீடா ரதம் குவா அபி வார முக்கிய அபலா விரதம். சில சமயங்களில் நல்ல தேர்ந்த மந்திரிகளான உத்தவர் போன்றவர்களையே கலந்து ஆலோசித்து முடிவு எடுப்பதும் உண்டே உத்தவ அதிபிகி. அப்படிப்பட்ட உத்தவர்கள், அதாவது உத்தவர்கள்லாம் என்னென்னா, நமக்கு எவ்வளோதான் ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தாலுமே 10 வருஷமாக இந்த ஆச்சாரியன் கூடவே போயின்ட்டுருக்கேன். ஆனாலும் அவர் விட்டு ஆற்றுக்கு வந்த உடனே எல்லாம் மறந்துடுறது, என்னுடைய ருட்டீன் ஞாபகத்து வந்துடுறது, என்னுடைய கர்மா ஞாபகத்து வந்துடுறது. 10 வருஷமாக ஆச்சாரிய சம்பந்தம் இருந்துமே நம்மால் பகவானுடைய சிந்தனையை முழுவதுமாக கொண்டு வர முடியவில்லை அப்படிங்கிற தத்துவத்தில் தான் சொல்கிறார். அந்த உத்தவருடைய உபதேசங்கள் எல்லாம் இருந்துமே தங்களுடைய நினைவு, தங்களுடைய ஸ்பரிசம் என்னுடைய பரமானந்தத்தை கொடுக்கிறது அப்படின்னு சாதிக்கிறார். இப்போ அடுத்த ஸ்லோகம். முனிவர நிவகைஸ்தவாத பித்ரா துரிதசமாய பாணி பிருச்ச மானைஹி துவயி சதி கிமிதம் சுபாந்தரைரிஹி யுருஹசி தைரி அபி யாஜிதஸ்தாக அசௌ அதஹா தவ பித்ராக. அதாவது தங்களுடைய பித்ரா தகப்பனாரான வாசுதேவனால் பிராயச்சித்தங்கள் செய்யப்பட்டது. என்னது? சத் கர்மங்களை கேட்கப்பட்டது. ஏன்னா ஒன்றும் இப்போ முதல்ல பார்த்தோம், உத்தவரினாலே அவருடைய ஆசீர்வாதங்கள்னால, இப்போ நமக்கு ஏற்பட்ட நம்முடைய பித்ரு கர்மாக்களினாலே நாம் அதை செய்யறதுனால நம்முடைய கர்மா விலக போகிறது. இதற்கடுத்து சத்கர்மங்களை கேட்கப்பட்டதுனால, முனிசிரேஷ்டர்களால் அவர்களுடைய சம்பந்தம் இருந்ததுனால தாங்கள் புத்திரனாக பக்கத்தில் இருக்கும் பொழுது வேறு சுப கர்மாக்கள் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சாதிக்கிறார். இதை பகவான் அங்கே இருந்தவா பக்கத்தில் சொல்கிற மாதிரி பட்டத்திரி சொல்லலை. இவ்வளோ நாள் தான் அனுபவித்ததை, ஹே கிருஷ்ணா, நானும் எவ்வளோ 83 தசகமாக பண்ணிட்டு இருக்கேன். 84வது தசகத்தில் இப்போ என்னுடைய இன்னும் இந்த வாதரோகத்தை நிவர்த்தி பண்ணாமல் என்னுடைய கர்மா போகமாட்டேங்கிறது. நீ தினம் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு 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 தலையாட்டுற. என்னுடைய கர்மா போகணும்னு நானும் பிரார்த்திக்கிறேன். 10 ஸ்லோகம் முடிஞ்ச போது
ஆனாலும் போக மாட்டேங்கிறது. அடுத்த நாள் வந்து உன்னை திரும்பி நான் பிரார்த்திக்கிறேன், இந்த பிராயசித்தம் எப்போ கிடைக்கும் எனக்கு, நீ இதை எப்போ எனக்கு கொடுப்ப, நான் எப்போ இதுலேருந்து விடுவிக்க போகிறேன். ததாக அசவு, அந்த வாசுதேவர் யாகம் செய்விக்கப்பட்டார் அப்படின்னு சாதிக்கிறார். வெகுவாக சிறப்படைந்தவர்களாக அவர்களை என்னென்னவோ பண்ணி பார்க்குறா, யஜ்ஞம் பண்ணுறா, யாகம் பண்ணுறா, ஹோமம் பண்ணுறா, ஆகுதிகள் பண்ணுறா, என்னென்னவோ பண்ணி பார்க்குறா. இருந்தாலுமே அவா செய்த கர்மானுஷ்டானங்கள், அந்த கர்மா இந்த அனுஷ்டானங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி பண்ணிகிட்டே வருது. கிருஷ்ணா, எப்போ எனக்கு விடுதலை கிடைக்கும், சந்தோஷமாக நான் எப்போ இருப்பேன், கோபாலர்கள் கூடவே நீ இருந்துறேன், நீ திரும்பி துவாரகைக்கு போகவே வேண்டாமே, நீ இங்கேயே இருந்துற அப்படின்னு இருக்கிறவாள்லாம் கிருஷ்ணனை பிரார்த்திக்கிறாளாம். ஆனால் இவர் மனசுக்குள்ளே என்னன்னா, கிருஷ்ணா நீ எனக்கு வாதரோகத்தை கொடுத்த ரைட்டு, நானும் இவ்வளோ இதுவாக உன்னை பாடிகிட்டே இருக்கேன், நீ என் கூடவே இருந்துறேன், தினமும் தலையாட்டின்னு இருக்கேன், தலையசைச்சு நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன், அது எனக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. உன் கூட நான் இருக்கிற போது, என் கூட நீ இருக்கிற போது எனக்கு வாதரோகமே தெரியல கிருஷ்ணா, அண்ணன்ட போனப்புறம் தான் எனக்கு தெரியுது. அப்படியே நீ என் கூடவே இருந்துறேன், எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் நீ என் கூட இருக்கிறதுனால, உனக்கு பிரச்சனையே இல்லை, நீ எப்போ பார்த்தாலும் எல்லோரிடம் கூட இருந்துருவ, நீ அத்தனை கோபஸ்திரீகளோடையும் தனித்தனியாக இருந்தவன், நீ எல்லோருக்கும் பரிபாலனம் செய்தவன் நீ, அதனால என் கூட இருந்துறேன்னு கேட்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் வியபகம சமயே சமேத்ய ராதாம் சுமஹதி யஜனே விதாயமானே பிரமுதித மித்ரஜனே சகைவ கோபாக யது ஜன மஹிதாஸ்திரி மாச மாத்திரம் பவத அனுஷங்கரசம் புரேவ பேஜு. அதாவது மிக சந்தோஷமாக இருக்கக்கூடியது இந்த யாகங்கள் நடக்கும் பொழுது. என்ன சுமஹதி யஜனே, இந்த யாகங்கள் நடக்கும் பொழுது கோபாலர்கள் கோபாக யக ஏவ எல்லாருக்கூடையும் ஒத்து இருந்துருக்க, நீ யாதவர்களால் ரொம்ப அழகாக அனுபவிக்கப்படக்கூடியவனாக வெகுமானிக்கக்கூடியவர்களாக அவர்களை ஈர்க்கும் சக்தி படைத்தவனாக நீ இருக்கையே. அப்படிப்பட்டங்கள் நீ திரிமாசாராம் 3 மாதங்கள் முன்னாடி முடியும் போதே அந்த சுகத்தை எங்களுக்கு கொடுத்துட மாட்டியா. அதாவது நம்ம இந்த எல்லாருக்கும் தெரியும், ஜாதகங்கள் ஜோசியங்கள் பார்க்குறவாளுக்கு தெரியும் பல பேருக்கு. என்னன்னா இப்போ வந்து சனி பயிற்சி ஆறுது சுவாமி, அடுத்தது குரு பயிற்சி ஆறுது, அடுத்தது ராகுகேது பயிற்சி ஆறுது, உமக்கு என்ன தசை நடக்கிறது. ஆனால் இந்த சுக்கிரதசை வந்து 20 வருஷம், ஒரு மனுஷனுக்கு சுக்கிரதசை 20 வருஷம். அடுத்தது ஒன்றா சொல்லிகிட்டே வருவா, குரு தசை இவ்வளோ வருஷம், சனி தசை இவ்வளோ வருஷம், அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் இந்த சனி தசை என்ன பண்ண ஆரம்பிச்சிருவான்னா, அந்த விட்டு போகிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். சுக்கிரதசை அவன் வர்றதுக்கு முன்னாடியே 3 மாதத்துக்கு முன்னாடியே பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு ஜாதகத்தை சொல்கிறாது. எங்கேருந்து வந்ததுன்னா இங்கேருந்து தான் வந்திருக்கு போட்டிருக்கு. 3 மாதங்கள் உண்டான சேர்க்கை இருக்கே, அந்த சுகம் அளவிட முடியாத சுகம். அப்போ எவ்வளோ நாள் பகவான் இருந்திருக்கான் அப்படிங்கிறத நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த தசகத்தில் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ற, ஹே குருவாயூரப்பா, நீ பிரிய போகிற, ராதையோட இருந்து ஆலிங்கனம் செஞ்சு சந்தோஷமாக இருந்து நீ துவாரகாபுரிக்கு பிரிய போகிற. நீ பிரிஞ்சு போகிறதுனால எங்களுக்கு வருத்தமே இல்லை. ஏன் நீ இப்போ வந்து கொஞ்ச நாள் இருந்த இல்லையா, இந்த சந்தோஷமே என் வாய்நாளில் போகிறோம் சுவாமி, நீ என்னை பண்ணிட்டு ஆலிங்கனமே போகிறோம், நீ கூட இருக்கன்ற எண்ணமே எனக்கு போகிறோம், நான் கேட்கறதுக்கெல்லாம் நீ தலையாட்டுற, நான் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டி ஏற்றுக்கிறேன்ற எண்ணம் இருக்கு, அதுவே என்னுடைய வாதரோகத்தை நிவர்த்திப்படுத்திடுத்து கிருஷ்ணா அப்படின்னு சாதிக்கிறார். பாருங்க, வியபகம சமயே சமேத்ய ராதாம் திருடம் உபஹூஹ்ய நிரீக்ஷ வீதகேதாம் பிரமுதித ஹிருதய பரம் புறம் பிரயாத பவனபுரேஸ்வர பாகிமாம் கதேபிய. அதாவது பவனபுரேஸ்வரா, ஹே குருவாயூரப்பா, இந்த திரும்பி நீ கிளம்ப போகிற, 3 மாதம் இருந்தேன், இதுதான் ஒரு அப்படியே ஒரு இந்த காலம் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். ராதைகிட்ட போய் ஆலிங்கனம் செஞ்சுட்டு நீ கிளம்புற,
அதனால் உண்டான வருத்தம் இருக்கே, அவளுடைய வருத்தத்தை பார்த்தியா? எவ்வளோ வருத்தப்படுறா, எவ்வளோ மனம் சஞ்சலப்படுறா. இருந்தாலுமே கிருஷ்ணா, நீ துவாரகபுரிக்கு போனாலுமே அந்த வருத்தங்கள் எங்களுக்கு இருக்கிறதே இல்லை. வருத்தப்படுறோம், நீ பிரிகிற போது அந்த வருத்தம் இருக்கும். ஆனாலும் நீ பிரிஞ்சு போயிட்டாலுமே, துவாபரபுரிக்கு நீ போனாலுமே, துவாரகைக்கு போனாலுமே, நீ இவ்வளோ நாள் நீங்கள் கூடயே இருந்தையே, அந்த ஆனந்தத்திலேயே எங்களுடைய மிச்ச காலம் பறிங்கிறோம். என்னுடைய இந்த கதேபிய மாம் பாகி, இந்த வியாதிகளெல்லாம் போயிடும், அதுலேருந்து நீ என்னை காப்பாற்றிடுவே. அது மட்டுமல்ல, எங்களை நீ பிரிஞ்சு போனால் கூட நாங்கள் உன்னுடைய நினைவிலேயே இருக்கோம். நீ எங்களுடைய நினைவிலேயே இருக்கியே கிருஷ்ணா. இது ஒன்றே போகிறோம். நீ பிரிஞ்சு போகணும், துவாரகைக்கு போகணும்னு நீ முடிவெடுத்துட்டே. ஆனாலும் நீ பிரிஞ்சு போனாலும் என்றென்றும் எங்களுடைய மனம் உன்னிடமே இருக்கும், உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் எங்களிடமே இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த தசகத்தை முடிக்கிறார். அடுத்த தசகம் ரொம்ப வித்தியாசமான தசகம். ஜராசந்தனுடைய வதம், அதனுடைய வர்ணனம் அடுத்த வாரம் பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.